வணக்கம். இந்த வீடியோவில் வந்து முள்ளங்கி விதை, வெங்காய விதை, இந்த ரெண்டு விதையும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து 100 கிராம் முள்ளங்கி விதை வாங்கி அதை நல்லா சுத்தப்படுத்திக்கிறீங்க. அதாவது அதில் உள்ள மண் துகள், தூசியெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுங்க. இப்போ நான் அதுமாரி தான் வாங்கிட்டு வந்து அதை தூசியெல்லாம் எடுத்துகிட்டு மண் துகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய வச்சுருக்கேன். பாருங்கள், அருமையாக இருக்குது. நீங்களும் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இதே போல் வெங்காய விதை, இந்த வெங்காய விதையும் மேலே உள்ள தூசிகள் மண் துகள்லாம் நீக்கிட்டு இதையும் க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முள்ளங்கி விதை, வெங்காய விதைலாம் எங்கெங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த விதைகள் நல்லா கிடைக்கும். நம்ம தரமான விதையாக பார்த்து நல்லா வாங்கிக்கிட்டு நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கினேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த நாட்டு மருந்து கடையின் பேர் ஆதிசிட்டிஆர் கடையில் வந்து இந்த பொருட்கள் இருக்கிறது. அங்கே போய் நான் வந்து 100 கிராம் வாங்கிட்டு வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 விதையும் ஒரு 2 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் வரைக்கும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். அதாவது 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து முள்ளங்கி விதையை இதில் போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப வறுத்திங்கனாக்கா கருகி நல்லா கெட்டு போகும். 2 அல்லது 3 நிமிஷம் தான் வறுக்கணும். அதை எப்படி வறுக்கணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. வறுக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடுகு பொரியும்ல, அந்த சவுண்டு வரும். அதை வந்த உடனே நீங்கள் இறக்கிடுறீங்க. ஓகே, இப்போ எனக்கு அந்த சவுண்டு வந்துச்சு. அதனால் நான் இப்போ வந்து ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை. வெங்காய விதையை இப்போ நன்கு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை. இப்போ முள்ளங்கி விதையை போட்டிருக்கேன். இதையும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். கருவை விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பதமாக வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்போதுமே இந்த 2 விதையும் நீங்கள் வாங்கும்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா அந்த டஸ்ட்டு, அந்த மண் துகள்கள், மேலே உள்ள தூசியெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துடணும். அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் வறுக்காதீங்க. அவ்வளோ டஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வருங்க.
நீங்கள் இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன விதையாக இருக்கிறதுனால கறிக்கிடும். நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கருகாது. இந்த முள்ளங்கியும் அதே சவுண்டு தான் வரும். இந்த கடுகு எண்ணெயில் பொரிஞ்சால் டப் டப்னு வரும்ல, அந்த சவுண்டு தான் வரும். இதுவும் அந்த சவுண்டு வந்து 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 ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் உடனே இறக்கிடணும். அதாவது 2 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். அந்த சவுண்டு வருது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம சூப்பராக வறுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 விதையுமே இருக்குது. நீங்கள் வறுத்த உடனே இதை வந்து நீங்கள் மிக்சியில் விட்டு அரைக்கக்கூடாது. இது நல்லா ஆறணும். அந்த வறுத்து நான் இறக்கி வச்ச உடனே நல்லா ஸ்மெல் வருது, வாசனை. இந்த வாசனையே ஒரு பிரமாதமாக நல்லா சூப்பரான இருக்குது. இது நல்லா ஆறணும். இளஞ்சூடு, அதாவது கை வச்சோம்னாக்க அப்படியே இளஞ்சூடாக இருக்கணும். அந்த டயத்தில் தான் நீங்கள் மிக்சியில் வச்சு அரைக்கணும். எப்போதுமே வறுத்து உடனே மிக்சியில் அரைக்கக்கூடாது. இது நல்லா ஆறணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணாக்க நல்லா ஆறிடும். ஆறின பிறகு நம்ம முள்ளங்கி விதை, வெங்காய விதை தனித்தனியாக நாங்கள் மிக்சியில் விட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிறோம். அடுத்தது முள்ளங்கி விதையை மிக்சியில் விட்டு நாங்கள் நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ முள்ளங்கி விதை, வெங்காய விதை இது ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம நல்லா பொடி செஞ்சுக்கிட்டோம். மிக்சியில் விட்டு நல்லா நைஸாக பொடி மாரி வர வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். இது முள்ளங்கி விதை நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். அரைச்சி நல்லா நைஸாக இருக்குது. நல்லா ஆற விடுங்க. நல்லா இது வெங்காய விதை, இதுவும் நல்லா நைஸாக அரைக்கிறீங்க. நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி ஆற விடுங்க. ஆற விட்டு ரெண்டையும் போட்டு ஒரே மிக்ஸ் பண்ணிடுறோம். 2 பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா நைஸாக அரைக்கணும் நீங்கள். இதோடைய வாசனை வந்து அரைச்சது நல்லா சூப்பராக ஸ்மெல், நல்லா வாசனை நல்லாயிருக்கு. அதுவும் இந்த முள்ளங்கி விதை வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அரைச்சி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதை கையால் நீங்கள் உடைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நான் இப்போ அந்த கட்டிலாம் உடைச்சிட்டேன். சின்ன சின்ன கட்டியாக இருந்தது அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து முள்ளங்கி விதை நல்லா நைஸாக அரைச்சி இப்போ ஆற வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து
வெங்காய விதையை இதில் கலக்கிறோம். கலந்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா 2 பொடியும் நல்லா ஒன்றாகிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஆறணும். நல்லா கவனிச்சிக்கணும். நல்லா மிக்ஸியில் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு 2 மாவையும் நல்லா கலக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆற வச்சுருக்கேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நம்ம எடுத்து கலக்கியாச்சு. இந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் மிக்சியில் விட்டு நைஸாக அரைக்கும் போது இந்த சின்ன சின்ன கட்டிகள் விழும். அதை நம்ம உடச்சிட்ருணும். உடைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏறக்குறைய நல்லாவும் ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் நல்ல டப்பாவை பார்த்து அதில் மூடி வச்சுக்கணும்.
ஓகே, இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன், அதாவது நம்ம காலை இரவு டெய்லி ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கணும். சில பேர் பால் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து ஒரு கரண்டி இந்த அரைச்ச முள்ளங்கி விதை, வெங்காய விதை, இந்த பவுடரை தேனில் கலந்து பேஸ்ட்டு மாரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க கை கால் வலி, ஆண்கள் பெண்கள் பலருக்கும் உள்ள கை கால் வலிகள் வந்து குணமாகும். ஒரு 5 டேஸ்லேயே நல்ல மாற்றம் தெரியும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு விசேஷ சக்தி இது கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி, ஆண்மை கோளாறுக்கெலாம் இது ஒரு விசேஷ சக்தியாக இந்த ரெமெடி கொடுக்கும். அதனால் இதை வந்து டெய்லி ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து காலை இரவு குடித்து ஒரு 5 டேஸ் குடித்து வந்தாலே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதேபோல் சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்களுக்கெல்லாம் அந்த மூட்டு வலி, கைகால் வலி எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது நல்ல வலி கண்ட்ரோல்லாம் குறைக்கும். இது ஒரு அருமையான ரெமெடி, எல்லோருமே யூஸ் பண்ணி பாருங்கள். நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, அதுக்கும் ஒரு சிறந்த ரெமெடி இது. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.